ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்ல தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 5வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 4 வீடியோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த மொட்டை ஒரு வருஷமா கல்டிவேட் பண்ணிட்டு இருந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் அப்படிங்கிற ஒன்னு எடுத்து நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணி எலைட் ஸ்கெலிட்டன் அந்த நம்ம ஹீரோ டெமிலிச்சா மாறி இருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த மொட்டையும் நம்ம ஹீரோ அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் எடுத்ததை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ கொல்ல போயிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ அந்த மொட்டைகிட்ட இருந்து நிறையவே டார்க் மேஜிக் கத்துருப்பான். நம்ம ஹீரோ வந்து யாராவது டார்க் மேஜிக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்றத பார்த்தே நம்ம ஹீரோவால கத்துக்க முடியும். அப்புறமேட்டுக்கு ஒரு சயின்டிஸ்டும் அந்த இம்மோர்டல் கிங்கை யாரும் ரெக்ரெஷன் பண்ண பார்த்திருக்காங்க. ஆனா இந்த ரெக்ரெஷன் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு இருப்பா. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் நிறைய மக்கள் செத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 500 அண்டத்துக்கு மேல இருக்கு. ஆனா இதுல நிறைய அண்டத்தை கொன்னுட்டாங்க. தக்காளி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என்னால என்னோட ஆர்மி உருவாக்க முடியும் அப்படின்னு இங்க இருக்க எல்லாத்தையும் நெக்ரோமான்சரா மாத்தணும் அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்ண போறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோட கை இல்ல. அப்ப நம்ம ஹீரோவும் நான் இதை மறந்துட்டேனே அப்படின்னு முதல்ல என் கையை சரி பண்ணும் அப்படின்ட்டு எங்கடா எனக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஏதாவது கை இருக்கா, சரி ஓகே இந்த கை எனக்கு கரெக்டா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அங்க இருந்த ஒரு ஸ்கெலிட்டனோட கையை பிச்சு எடுத்து ஆக்டிவேட் எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோக்கும் கை வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே இப்போ என் ஆர்மியை உருவாக்கலாம் அப்படின்னு டே நீ ஃபர்ஸ்ட் என் ஆர்மியில சேரு அப்படின்னு அங்க இருக்க ஒரு ஸ்கெலிட்டன் மேல பவரை யூஸ் பண்ணிட்டு என்னோட சின்சிஸ்டர் விஸ்டம் அப்படிங்கிற ஸ்கில் நான் எப்படி இந்த ஸ்கெலிட்டன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு கைட் பண்ணும். அப்புறம் இந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் எனக்கு பவரை கொடுக்கும். தக்காளி இனிமே நான் தாண்டா கிங் அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டனை நம்ம ஹீரோ ரெக்ரெஷன் பண்றான். பார்த்தா அந்த ஸ்கெலிட்டன் சல்லி சல்லியா உடஞ்சு போச்சு. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது, எல்லாம் சல்லி சல்லியா போச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி ஓகே நம்மளால ஸ்கெலிட்டனை ரெக்ரெஷன் பண்ண முடியல, நாம ரெக்ரெஷன் பண்றதுக்கு ஏதாவது சோல் வேணுமா அப்படின்ட்டு இப்ப நம்ம செத்து போனீங்களா ரெக்ரெஷன் பண்ணலாம் அப்படின்னு அந்த மொட்டை கிட்ட போய் டேய் இப்ப இது உன்னோட டர்ன், நீ எனக்கு கீழே ஒரு சோல்ஜரா சேர்றா அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்றான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது, இந்த கிழவங்கிட்ட சோலே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகி அவனை தூக்கி குலுக்கிட்டு இருக்கிறான். அப்ப பார்த்தா அந்த கிழவனோட நெஞ்சில ஏதோ மேஜிக் சர்க்கிள் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் இது என்னடா மேஜிக் சர்க்கிள் அப்படின்ட்டு ஓ இந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனுங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றானுங்க அப்படின்ட்டு அந்த கிழவனை கீழே போட்டு இப்ப கூட இவனோட பாடி என்னால யூஸ் பண்ண முடியும், நான் இவனை என்னோட பெஸ்ட் அண்டெத்தா மாத்த போறேன், அது மட்டும் இல்லாம இவனுக்கு கான்சியஸும் இருக்கும், இவனோட பவர்ஸ் அப்படியே இருக்கும், ஆனா நான் சொல்றதான் கேட்பான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த கிழவன் மேல அவனோட பவரை யூஸ் பண்ணி இவனை நான் எப்படி அண்டேத்த மாத்த போறேன்னா இதுக்கு முன்னாடி என்ன எந்த மாதிரி அண்டேத்த மாத்துறானுங்களோ அதே மாதிரி தான் நான் மாத்த போறேன். ஆனா இதுல ஒரே ஒரு சேஞ்ச், இவனோட கான்சியஸும் இவங்கிட்ட இருக்கும், இவனோட மேஜிக் பவரும் இவங்கிட்ட இருக்கும் அப்படின்னு அந்த மொட்டைய சக்சஸ்ஃபுல்லா ரெக்ரெஷன் பண்ணிட்டான். இப்ப இவன் வந்து ஒரு டெத் விசாடா இருக்கான். அப்ப அந்த மொட்டையும் மாஸ்டர் நீங்க ஆர்டர் கொடுங்க, உங்களோட ஆர்டருக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் பரவாயில்லண்டா உன்னால பேச முடியுதா அப்படின்ட்டு உன்னோட பேரு மால்கம், இனிமே நான் சொல்றதை மட்டும் தான் நீ செய்யணும் அப்படிங்கிறான். டே நான் சொல்றது கேக்குதா இல்லையா, எனக்கு ஏதாவது பதில் சொல்ல அப்படின்னு அவனோட மண்டையிலேயே ஒன்று போடுறான். அப்ப அந்த மால்கமும் ஓகே சார் இனிமே நீங்க சொல்றது மட்டும் தான் நான் கேட்பேன் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் இவன் பண்ணதுக்கெல்லாம் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவான் அப்படின்ட்டு அப்ப நம்ம ஹீரோவும் டே மால்கம் அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப அவனும் சொல்லுங்க சார் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே உன் கையில இருக்க ஸ்டாஃப் நல்லா இருக்க மாட்டேங்குது, அதை இனிமே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு அங்க இருக்க ஒரு ஜாம்பியை பார்த்து இவன் அந்த கிரேயர் மண்டையை தானே கொன்னான் அப்படின்னு அந்த ஜாம்பி கிட்ட போய் டே உன்னோட சாவுக்கு நான் வருத்தப்படுறேன், உங்க எல்லாத்துக்கும் ரெஸ்ட் இன் பீஸ், உங்க குடும்பத்தோட சொர்க்கத்துல நல்லா இருங்கடா அப்படின்னு அவனுங்க எல்லாத்தையும் எரிச்சு விட்டான். அப்புறமேட்டுக்கு இடத்துல இருக்கிற நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு முட்டை சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அது இனிமே எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு இப்ப கோல்டோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு அவனோட போன் எடுத்து பார்க்கறான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அங்க இருக்க வில்லேஜ் பீப்புள் எல்லாம் கொன்னுட்டு அங்க ஒரு ரூமுக்கு போய் பார்த்தா ஃபுல்லாவே ட்ரெஷரா இருந்திருக்கும். அப்ப நம்ம ஹீரோவும் என்னது இவ்வளவு ட்ரெஷரா, இவனுங்க கிட்ட எப்பறம் இவ்வளவு ட்ரெஷர் இருக்கு, என்னோட லைஃப் இனிமே செட்டில்டா அப்படின்ட்டு சரி ஓகே இப்ப நம்ம ஹேண்ட்ஸை கூப்பிடுவோம் அப்படின்னு சமன் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹேண்ட்ஸ் வரான். நம்ம ஹேண்ட்ஸோட ஆரா பயங்கரமா இருக்கு, நம்ம ஹீரோவால தாங்கவே முடியல. அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் நம்ம ஹீரோவை டெரரா பாக்குறான். நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டிஸ்மிஸ் அவதார் அப்படின்ட்டு இப்ப இங்க என்னடா நடந்துச்சு, இப்ப மட்டும் நான் ஹேண்ட்ஸை டிஸ்மிஸ் பண்ணல அப்படின்னா நான் செத்துருப்பேன், என்னன்னா சாவடிக்க பாக்குறீங்கடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இப்ப நான் எப்பரா ஹேண்ட்ஸை சம்மன் பண்ணிட்டோம், அங்க இருக்க ட்ரெஷர்லாம் நான் எப்பரா எடுத்துட்டு வரட்டும், சரி நம்ம அவதார் ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு ஹேண்ட்ஸை சம்மன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கர்மா ஷாப்புக்கு போறான். நம்ம ஹீரோட்ட வந்து 7,92,208 கர்மா பாயிண்ட் இருக்கு. நம்ம ஹீரோவும் நான் இதுக்கு முன்னாடி வந்தப்ப 4 லட்சம் கர்மா பாயிண்ட் தான் இருந்துச்சு, இப்ப மறுபடியும் ஏறி இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டான். அப்ப அந்த சிஸ்டத்திலயும் உங்களோட இனிஷியல் ஸ்கில் அப்கிரேட் ஆகுது, உங்களால இன்னும் அவதாரை கிரியேட் பண்ண முடியும், அப்புறம் உங்களோட மென்டல் பவர் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படிங்குது. இப்ப நம்ம ஹீரோக்கு கிடைச்ச ஸ்கில் என்னன்னா கிளியர் மைண்ட். இந்த ஸ்கில்லோட பவர் வந்து நம்ம ஹீரோட மென்டல் பவர் இன்னுமே பவரா இருக்கும். நம்ம ஹீரோட அவதார் எவ்வளவு பவரா இருந்தாலும் அதுகிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு மென்டல் அட்டாக்கும் வராது. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ பை நிறைய தங்க தள்ளி போட்டுட்டு இப்ப ஹேண்ட்ஸை பாக்குறதுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மைண்ட் ஹப் ஸ்கில்லோட இந்த கிளியர் மைண்ட் அப்படிங்கிற ஸ்கில் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ட்டு இப்போவாது எனக்கு உருப்படியான ஸ்கில் வந்திருக்கு. சரி இப்போ இந்த கோல்டை வித்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு 3 பேக் நிறைய கோல்டு கொண்டு போய் வைக்கிறான். அப்ப அந்த ஷாப்ல இருந்தவனுங்களாம் என்னது இவ்வளவு கோல்டா, இதெல்லாம் எங்க இருந்துடா கிடைச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் சார் என்னோட மணியை என்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க, அப்புறம் உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நம்ம திரும்ப சந்திக்கலாம் அப்படின்ட்டு போறான். அந்த கடையில இருந்த 3 பேரும் வெளியே வந்து சார் எப்ப வேணாலும் எங்க கடைக்கு வாங்க அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் என்னோட டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி ஹேண்ட்ஸை என்னோட ஷேடோவில் வச்சுக்க முடியுது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் காமெடியா ஒரு மாஸ்க் போட்டுட்டு மாஸ்டர் கூப்பிட்டீங்களா அப்படின்னு வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோவும் நீ ஏன்டா வந்தா அப்படின்ட்டு சரி இதை பத்தி எல்லாம் இப்ப கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த கடையில பிளாஸ்ட் என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பீஸ்ட் இருக்கு. அது என்ன பீஸ்ட்னா ஏதோ நரி மாதிரி இருக்கு. அப்ப அந்த பீஸ்டும் இன்னைக்கு எங்களுக்கு லக்கியான நாளாட இருக்கு, அந்த ஜுவல்லரி ஷாப்ல இருந்து நிறையவே கோல்டு கிடைச்சிருக்கு அப்படிங்குது. அப்ப அந்த நரிக்கு பக்கத்துல இருந்தோம் டேய் முட்டாள் நீ ஒன்னும் ஓவரா பேசிட்டு இருக்காதரா, நாம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு அந்த நரி மேல ஏறிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் என்னது வில்லனா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டேய் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுங்களை கூப்பிடுறா அப்படிங்கிறான். இந்த வில்லன்ஸ் அப்படிங்கிறீங்க இவனுங்க வந்து அவங்களோட பவரை கிரைம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக்லயே நிறைய கார்டியன்ஸ் இருக்காங்க, ஆனாலும் இந்த வில்லன்ஸை தடுக்க முடியல, இவங்களோட பவரை யூஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு நடந்த ஆக்சிடென்ட் நினைச்சு பார்க்கறான். அப்ப அந்த நரி மாதிரி இருந்தவனும் நம்ம ஹீரோட மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு டேய் என் வழி விட்டு போடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அடி வாங்கி உட்காந்துட்டு கண்டிப்பா ஹெல்ப்புக்கு கார்டியன்ஸ் வருவாங்க, ஆனா இங்க என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டு இருக்கணும் டேய் எல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்குது, இன்னும் 3 நிமிஷத்துல அந்த கார்டியன்ஸ் வந்துருவானுங்க, ஆனா நம்ம அதுக்குள்ள தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நாம வந்த போர்ட்டல் எங்கடா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த நரி மாதிரி இருந்தவனும் இதோ அங்கதான் இருக்கு அப்படின்னு காட்டுறான். அங்க பார்த்தா எதுவுமே இல்ல. அப்ப அந்த நரி மாதிரி இருந்தவனும் டேய் நாம வந்த போர்ட்டல் அங்கதான் இருந்துச்சு, திடீர்னு எங்கடா போனுச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அங்க இருக்க ஒருத்தனை போய் தூக்கி டேய் உனக்கு என்னடா ஆச்சு, நாம வந்த போர்ட்டல் எங்க, சீக்கிரமா எந்திரா நாம இங்க இருந்து தப்பிச்சு போனோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டு இருந்தவனும் டேய் நரி கொஞ்சம் அங்க போறா அப்படிங்கிறான். அவனும் அங்க என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வரான். அப்ப அந்த நரியும் டேய் நீ என்ன கார்டியனா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்தவனும் டேய் முட்டாள் அவனை பார்த்தா கார்டியன் மாதிரியே தெரியுது, அவன் ஏதோ 4 எலும்பு ஒட்ட வச்சுட்டு வந்துக்கிறான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் சியோன்ஜுவால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவனோட அண்டெத் ஆர்மியை சமன் பண்றான். அப்ப அவனுங்க 2 பேரும் என்னது அண்டெத் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஆனா ஹேண்ட்ஸால எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறான். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நான் எல்லாத்து கமெண்ட்டையும் படிப்பேன். இந்த வீடியோக்கும் ஒரு 500 லைக் டார்கெட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அப்படியே முடிஞ்சா ஒரு லைக் மட்டும் போட்டுங்க கைஸ், எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.